எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் பாஸ்கரன் பேசுகின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சுக்கிரன். ஆங்கிலத்திலே வீனஸ் என்று சொல்வார்கள். சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு பெண் கிரகம், காதலுக்கு அதிபதி. சுகவாசம், செல்வம், வெள்ளித்திரை, படோடோபம், பட்டுச்சேலை, ரொம்ப செல்வ செழிப்பாக காணப்படுவது, அது போன்ற நிலைமைக்கெல்லாம் யார் காரணம் என்றால் உங்கள் ஜாதகத்திலே இருக்கின்ற சுக்கிரன் மட்டுமே. இந்த சுக்கிரன் முக்கூட்டு கிரகத்தில் ஒன்றாக இருக்கின்றது. அதாவது சூரியன், புதன், சுக்கிரன். சூரியனுக்கு அருகில் இருக்கின்ற புதன், சுக்கிரன் எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்திலே சூரியன், புதன், சுக்கிரன் என்பது அருகருகே இருக்கும். அதாவது மேஷத்திலே சூரியன், புதன் இருக்கும், ரிஷபத்திலே சுக்கிரன் இருக்கும். மேஷத்துல சூரியன், புதன் இருந்து சுக்கிரன் கடகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கணும்னு இருந்ததுன்னா அது ஃபேக் ஜாதகம். அது அந்த ஜாதகம் ஒரிஜினலாக கணிக்கப்பட்ட ஜாதகம் அல்ல. ஆக இந்த முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் இவற்றின் மகிமை என்னவென்றால், சூரியன் என்பவர் யார்? அரசாங்கம், பவர்ஃபுல் பர்சன், கவர்மெண்ட், நீதிபதி, பார்லிமெண்ட், சட்டசபை, சட்டம் இயற்றும் இடங்கள், பிரைம் மினிஸ்டர், முதலமைச்சர் ஆபீஸ், இவைகளை எல்லாம் குறிக்கின்ற காரகத்துவம் கொண்டது சூரியன். ஆக இந்த சூரியனை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி உள்ளது. என்ன வழி? அரசாங்கத்தில் ஒரு பதவி பெற வேண்டும் என்றால் என்ன பண்ண வேண்டும்? நம்ம ஒரு தகுதி தேர்வு எழுதணும். அப்படி எழுதி தேர்வில் வெற்றி பெற்றாலுடைய நாம் ஒரு அரசு அலுவலகத்திலே வேலை பெற முடியாது. ஆக புதன் என்ற பிளானட், புதன் என்ற கிரகம் தான் அறிவுக்கு அதிபதி. புதன் கிரகம் வலுவாக இருந்தால், சூரியனும் புதனும் ஒன்றாக இருந்தால் அதன் பெயர் புதாத்திய யோகம் என்று நாம் சொல்லுகின்றோம். இந்த புதாத்திய யோகம் இருக்கும் எல்லோருக்குமே அரசாங்கத்திலே வேலை செய்கின்ற பாக்கியம் உண்டு. அரசாங்கத்திலே வேலை செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. புதன் என்ற அறிவனை துணை கொண்டு அரசாங்கத்தில் வாழ்க்கையில அடுத்தது என்ன நடக்கும், நாம எடுக்கிற முடிவு சரியா இருக்குமான்னு பல நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கும். அந்த குழப்பத்தை தீர்த்து ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கிடைச்சா அப்போ நீங்க சென்னை வில்லிவாக்கம்ல இருக்கிற ஸ்ரீகண்ணன் ஜோதிட நிலையம் போய் தான் பார்க்கணும். அங்கே ஜோதிட கலாநிதி, ஜோதிட ரத்னா என் பாஸ்கரன் MMphil அவர்கள் ரொம்பவே அனுபவமான முறையில உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். இவர் பராசர ஜோதிடம், நாடி ஜோதிடம், பிரசன்ன ஜோதிடம்னு பெரிய சவாலா இருக்கிற வேலை வாய்ப்பு மற்றும் காதல் பிரச்சனைகளுக்கும் இவர் தெளிவான பலன்களும் பரிகார முறைகளும் சொல்றாரு. திருமண தடை, கல்யாண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி ஆலோசனைகளுக்கும் இவரை நீங்க நம்பி அணுகலாம். நேர்ல வர முடியாதவங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலமாவும் பலன் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம ஜோதிடம் கத்துக்க ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு இவர் வகுப்புகளும் எடுக்கிறாரு. இவரை பத்தி இன்னும் விரிவா தெரிஞ்சுக்க யூடியூப்ல ஆதி ஆஸ்ட்ரோ ஹல் பாஸ்கர் சேனலை பாருங்க. உடனே 9498400103 அல்லது 936361 டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையோட நல்ல மாற்றத்துக்கு இது ஒரு வழியா அமையட்டும். ஆக புதன், சூரியன் இவைகள் ஒரு மனித வாழ்விலே ஒரு ஸ்பெஷலான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை இல்லையா? அதே போன்றுதான் சுக்கிரனும். சுக்கிரன் யார் என்றால் செல்வத்துக்கு அதிபதி. சுக்கிரனின் மறுபெயர் பெண், மனைவி. ஒரு மனிதனின் வாழ்க்கையிலே அரசாங்க வேலை கொடுக்கக்கூடிய சூரியன், புதன், அதே போன்று அருகிலே இருக்கின்ற சுக்கிரன் நல்ல நிலைமையில இருந்து ஜாதகத்திலே வலிமை பெற்று இருந்தால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செல்வ வளமும் சேர்ப்பார். அரசாங்கத்தில் பதவி ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய நல்ல ஒரு சுய சிந்தனை, நேர்மையான சிந்தனை, நல்ல அறிவு போன்றவற்றுக்கு காரணமான புதன் வலிமையாக இருப்பது,
பிளஸ் சுக்கிரன் வலிமையாக இருப்பது. இது மூன்று தானே ஒரு மனிதனுக்கு நிரம்ப தேவை இல்லையா? புதன், சுக்கிரன், புதன், சூரியன் இந்த முக்கூட்டு கிரகங்கள் நம்ம ஜாதகத்திலே நல்ல நிலைமையில் இருந்தாலே நம்மளுடைய ஜாதகம் ஒரு பெரிய வலிமை உள்ள ஜாதகமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஐயா அரசியல்வாதிகளா இருக்கிறாங்க, அவங்களும் அரசு வேலை தான் பார்ப்பாங்க. எப்படி தேர்தலில் எலெக்ஷன்ல வின் பண்ணி ஒரு முதலமைச்சராகவோ கல்வி அமைச்சராகவோ ஏதோ ஒரு அரசாங்க அமைச்சராக பதவியேற்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பாக்கியம் இருக்க வேண்டுமா? கண்டிப்பாக இருக்க வேண்டும். கண்டிப்பா சூரியனும் புதனும் வந்து காம்பினேஷன் இருந்தால் ஒழிய அரசாங்க சம்பளம் கிடைப்பது முடியாது. ஸோ அவங்க ஜாதகத்திலேயே வந்து இது நல்லா இருக்கும். அதே மாதிரி சனி தொழில்காரகன், சூரியன் புதன் சனி இணைவு இருந்தால் இந்த சூரியன் புதன் சனியாகப்பட்டது சூரியனும் புதனும் சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். புரிகின்றது நண்பர்களே? ஸோ சனியாகப்பட்டவர் செவ்வாயோடு இணைந்தால் அவருக்கு ஒரு போலீஸ் துறையிலோ ஒரு பிடி மாஸ்டராகவோ ஒரு உடல் வலிமை நிறைந்த ஒரு தொழிலில் போயிட்டு அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு அதில் ஆர்வமும் இருக்கும், அதில் போயிட்டு சேர்ந்து அவர் பதவியும் பெறுவார். ஆக இந்த சூரியன் புதன் சுக்கிரன் நல்ல நிலைமையிலே உள்ள ஜாதகங்கள் எப்பொழுதுமே வெற்றியான ஜாதகமாக கருதப்படுகின்றது. இந்த உரை உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஃபாலோ செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.